ரிங் முறுக்கு அரிசி மாவில் செய்ய போகிறோம் சிம்பிளாக. இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன், இதில் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் எள்ளு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க. பச்சரிசி மாவு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் நெய், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஒரு முறுக்கு பதத்தில் மாவு பிசைஞ்சுக்கினேன். இன்னும் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மறுபடியும் ஏற்கனவே நெய் விட்டோம், இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ சாஃப்டாக வரும், அதனால கொஞ்சம் விடுறேன் நான். இது ஒன்று கொஞ்சம் பதத்தில் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பதத்தை நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றுறாருங்க, இந்த மாதிரி பதத்தில் வரணும். பாருங்க, சாஃப்டாக இருக்குதா மாவு? அப்படி சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்துங்க மாவை, இந்த சைஸுக்கு இந்த மாதிரி நீட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுங்க. அப்படி உங்களுக்கு இது வரலைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா நல்லா வந்துடும். உதிரம் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இதுமாரி சாப்பிட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்க, நல்லா வரும் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் முறுக்க. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு மாவு வறண்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் இந்தமாரி ரவுண்டாக பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ நான் எண்ணெய் கடாய் வச்சுருக்கேன், வாங்க எப்படி பொரிச்சு எடுத்துன்னு பார்க்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடாயில், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம ஒன்று ஒன்றா இதை எடுத்து போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க, மீடியமான இதுலேயே வச்சுங்க. நீங்கள் இது எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணி போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பு நான் போட்டிருக்கேன், நீங்கள் எந்த மாடல்னால் போட்டுக்கலாம். போட்டது எவ்வளோ கலராக வந்துருக்கு பாருங்கள். ஈஸியானது தான் இது, ரொம்ப அலசலாம் கிடையாது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சோர்ந்துடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு, நல்லா சகப்பாக அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ரிசல்ட் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ ரிங் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் இருக்குங்க, ஷேர் பண்ணுங்கள்.